ஹலோ, மாடசாமி தேட்டரானே? இல்லங்க, இது மாதவி தேட்டர் இல்லையே. இல்லையே, இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கணும். இந்த படம் நம்பர் தான் பார்க்கணுமா? கொடுத்துருந்தாங்க. ஏங்க, இந்த தேட்டரு நான் யார் நீங்க? முதல்ல மாடசாமி தேட்டரு இந்த இல்லங்க, ராங் நம்பருங்க. இல்லைங்க, இந்த நம்பர் தான் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ராங்கா கொடுத்துருக்காங்க. நீங்க ராங்கா போன் அடிச்சிருக்கீங்க. அது ராங்கன்னா கொடுக்கலங்க, அவர் சரியான ஆள் தான். என்ன கொடுத்தாரு? யாருங்க கொடுத்தா உங்களுக்கு நம்பரு? நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. அவரை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? எனக்கு டிக்கெட் போட்டு விடுங்க, கவுண்டம்பாளையம் படம் பார்க்கணும். இது ரெண்டு டிக்கெட்டு. கவுந்தபாளையமா? ஆமா ஆமாண்ணே, ஆமா. கவுண்டம்பாளையம் போறது 2 டிக்கெட் போட்டு எது விடுங்க. கவுந்தபாளையம்னு பல இது இருக்கா? கவுந்தபாளையமா? என்ன புதுசா இருக்கு கவுந்தபாளையம்னா? கவுண்டம்பாளையம் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் நடிச்ச படம்ண்ணே. ரஞ்சித்தா? இப்ப வந்துச்சு நாவலே, உங்க ஊர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க உங்க கோயம்புத்தூர்ல ஊர்ல தேட்டர் ரிலீஸ்? வச்சுக்கீங்க. கோயம்புத்தூர்ல ரிலீஸ் ஆனிச்சா? மாடசாமி தேட்டரு. மாடசாமி தேட்டரு கோயம்புத்தூர். யாருங்க இங்க? நான் என்ன சொல், ராங் நம்பரு. நீங்க வந்து யாரோ கொடுத்தான்னு சொல்றியா? யாருன்னு உங்கள்கிட்ட போன் அடிச்சு விசாரிங்க. எனக்கு ரஞ்சித்தையும் தெரியாது, கவுந்தபாளையத்தையும் தெரியாது, எந்த பாளையமும் இல்லைங்க, தெரியாது. புரட்சிகரமான படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் பார்க்கணும்னு சொல்லி ஊர் ஊரா நிறைய தேட்டர் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க அங்க இல்ல இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் உங்க தேட்டர்ல போன் பண்ணி கேட்டேன். நீங்க பெரிய முதல்ல பெரிய பெரிய தேட்டர்னு நீங்க யார்? சொல்றாங்க. நீங்க நீங்க யாருங்க என்னன்னா முதல்ல? அந்த படமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இது? ஐயோ, நான் இப்ப நல்லா பேசிட்டு இருக்கேன், அப்புறம் நான் திட்டி போடுவேன். யாருயா நீ முதல்ல? நான் வந்து நான் நீ புதுக்கோட்டையில உனக்கு இருந்து யாரையா நம்பர் கொடுத்தா? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் ப்ரோ. உங்களுக்கு அண்ணே, ப்ரோவா? இல்ல இல்ல இல்லண்ணே, படம் படம் வேணும். படம் என்னய்யா பார்க்கணும். யாருயா ரெண்டு நீ? ரெண்டு டிக்கெட்டு போடுங்க. அட, ஆனா நான் வந்து உனக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். நான் இது வந்து எந்த பாளையம் தேட்டர் நான் ஓட்டல, நான் வந்து ரீல் ஓட்டல, தேட்டரும் ஓட்டல. நீ என்ன சொல்ற படமும் யார்? ரஞ்சித்தையும் எனக்கு யாருன்னு தெரியாது. நீ வந்து படம் போடுறாங்க, ஒரு டிக்கெட் எடுக்கிற, புரட்சி ஃப்ரெண்டு நடிகர்னே அவரு. கொடுத்தாங்கிற. யாருன்னு தெரியாது. என் புரட்சி நடிகர்னா யாருயா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவிர எனக்கு யாருன்னு தெரியாதுயா. புரட்சி தலைவர் இல்லைங்க, புரட்சி நடிகர் அவரு. ஐயோ, புரட்சி புரட்சி தளபதி மாதிரி புரட்சி நடிகர் அவரு. அவர் நடிச்ச படம்னா புரட்சிகரமா இருக்கும். ஐயோ, எங்க நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல. உங்க ஆணவ குறைனா ஃப்ரெண்டு பத்தி கிட்ட நான் பேசியிருப்பாருனே. இந்த படத்துக்கு டிக்கெட் வேணும்னு நான் ஏன் மாச கணக்குல அந்த மாதிரி காத்திருக்கேன். என்ன படம்னே எனக்கு தெரியாதுயா. எப்பயா வந்துச்சு அந்த படம்? ஏதோ தெரியலனாலும் பரவாயில்லைங்க, 1900 வந்துச்சா இல்லையா? தெரியலனாலும் பரவாயில்ல. எப்போ அண்ணன்ட்ட வந்துச்சுயா? சேட்டலைட் ரைட் வாங்கி நீங்க ரிலீஸ் பண்ணி விடுங்க உங்க தேட்டர்ல. அட யோ, நீ யாரு முதல்ல? என்ன எதுவும் போன் அடிச்சு பிராங்க் கால் பண்ண சொன்னாங்களா? இல்லண்ணே, நான் எதுவும் பிராங்க் கால் ரஞ்சித் பண்ண அண்ணே சொன்னாங்களா? ஃபேனு பேசுறேன். அவன் பேனா நீ அவனுகிட்ட எல்லாம் போன் அடிச்சு பேசுன எதுக்கு என்ன கிட்ட அவர் பேசுற? நம்பர் இல்லாதனால உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் படம் பாக்குறதுக்கு. ஐயோ, அது கிடையாதுங்க. இந்த மாதிரி அந்த படம் எதுவும் தெரியாதுங்க. நீங்க யாருன்னு முதல்ல தெரியாது. நீங்க போனை வச்சிருங்க. இந்த தேவை படம் கால் பண்ணிட்டு அண்ணன் படத்தை இருந்தீங்கன்னா அப்புறம் ரிலீஸ் நான் பண்ணாம நீங்க என்ன தேட்டர் பிளாக் பண்ணிட்டு வச்சுக்கீங்க? வேலையை பார்ப்பேன். நீங்க இந்த அண்ணன் மாதிரிலாம் படத்தை எனக்கு ரிலீஸ் தெரியாதுங்க. பண்ணாம நீங்க என்ன தேட்டர் வச்சுக்கீங்க? அது ஒரு தேட்டரை வச்சுக்கிட்டு இது உன் பண்ணிக்கிட்டு உன் இருக்கீங்க. அண்ணன் படம் ரிலீஸ் ஆனா நீ பண்ணு. நீ நீ காசு போடு, நீ ரிலீஸ் பண்ணு, நீ பாலு விஷயம் பண்ணு, நீ என்னென்னமோ பண்ணியா? நீ நீ உங்க அண்ணன் படம் பார்க்கணும்னா அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? நீ எனக்கு போன் அண்ணே அடிச்சு அண்ணே, கவுண்டமணி நீங்க இப்படி உன்னெல்லாம் எல்லாம் நான் ஏன்யா பேசுறேன்னா போறது? அர்த்தமே இல்லைங்க. நீங்க தான் தேட்டர் வச்சிருக்கீங்க, தேட்டர் வச்சிருக்கவர் தானே ரிலீஸ் பண்ணணும். டீ கடை தேட்டர் வச்சிருக்கேன், பஸ் வச்சிருக்கானா நான் போயிட்டு படம் ரிலீஸ் பண்ணனா என்ன நியாயம் ஐயோ, அதெல்லாம்? நான் தேட்டர் வச்சுக்கலாம், எதுவும் வச்சுக்க. நானே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு திரியுறேன். நீ வேற தேட்டர் வச்சிருக்க. நீ யாரு முதல்ல? யாரு உனக்கு போன் அடிச்சு நீங்க இந்த நம்பர் தானே யாரையா தேட்டர், கொடுத்தவங்க? இந்த படம் தானே இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்க படம் பாக்குறதுக்கு நீங்க வந்து மாடசாமி தேட்டர் நம்பர்னு சொல்லி இந்த நம்பரும் கொடுத்துருந்தாங்க. ஐயோ, மாடசாமி தேட்டர் அந்த மாதிரி எனக்கு தேட்டர் நான் இதுவரை தேட்டருக்கே போனது கிடையாதுயா. யாரையா நீ முதல்ல? நான் தேட்டர் தேட்டருக்கே நீ எதுக்கு? எனக்கு இப்ப நேரம் இருக்கு. நான் வந்து யாரும் இல்லைன்னு சொல்லி தான் முட்டம் போட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் போனை கட் பண்ணிட்டு வேலையை பார்ப்பேன். நீ யாரு இல்லண்ணே, முதல்ல? உனக்கு நீங்க நம்பர் கொடுத்தா நீ திரும்ப திரும்ப போன் தேட்டருன்னு அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. அட தேட்டரு பேசிதானே ஆகணும். கிடையாதுங்க. அட தேட்டர் தேட்டரு இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க அவரு. அது அந்த நம்பர் கிடையாதுங்க. நீங்க வந்து ஒழுங்கான நம்பரா உங்க யாரு கொடுத்தாலும் அவர்கிட்ட திரும்ப நம்பரை வாங்கி போன் அடிச்சு கேளுங்க. இந்த நம்பர் தானான்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்க பேசுங்க. இந்த நம்பர் கிடையாது. நீங்க நம்பரை மாத்தி அடிச்சிருக்கீங்க. நீங்க கரெக்டா அவர்கிட்ட பேசுங்க. சரிண்ணே, நீங்க எந்த ஊரு? அதெல்லாம் நீங்க எது கேக்குறிய? நான் எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் ஊரு தமிழ்நாடுங்க. ஊரு ஊரு பேரு ஊரெல்லாம் கேட்ட சொல்ல ஒரு முடியாது. குத்தமாங்க இது? ஊரு நான் பேரு கேட்ட தமிழ்நாட்டுல ஒரு இருக்கேங்க. குத்தமா? அண்ணன் பாடம் தான் ஆமா. சொல்லல, நீங்க ஊரு பேரு கேட்ட ஒரு நீங்க குத்தமா? அட ஒன்னே படம்லாம் நீ வச்சுக்கடா. யாரா நீ முதல்ல? ஒன்னே படம் மரியாதையா பேசியா? ஐயோ, என்ன மரியாதை பேச வேண்டிய உனக்கு எவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிட்டு இருக்க முடியும்? மரியாதை பேச. படம் பாக்குறதுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ படம் பாரு. என்னமோ பாடுறா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? போனா போட்டு நீ பாட்டுக்கு
கவுந்தபாளையம்ங்கிற தேட்டருங்கிற எவன் யாருன்னே அத தெரியாதுயா. இல்ல எவன்டா ஃப்ரெண்டு, அது எவன்டா கொடுத்த ரஞ்சித் உன் அண்ணன் படம் நம்பரு? பார்த்தாகணும். நீங்க எப்படி அவன் பேசுனீங்கன்னா என்ன அவன் படம் அர்த்தம்? பார்க்கணும், நீ போய் பாத்துக்கடா. நான் என்னடா பண்ண முடியும்? யாரா நீ முதல்ல? இப்ப நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேனே. நீ புதுக்கோட்டையில இருந்து. புதுக்கோட்டையில பேசுனா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? யாரா நீ? எதுக்குடா இப்ப இப்படி பண்ணி பேசிட்டு இருக்க? ரஞ்சித் எவனும் அண்ணன் உங்களை ரசிகர்னு வளர்த்தானாடா? ரசிகர் எவனும் மன்றத்துல இருந்து நம்பர் பேசிட்டு கொடுத்து இந்த இருக்கேன். மாதிரி பேசுறா பண்றான்னு எவனும் சொன்னானா? அதான் நான் நம்பர் தேட்டர் நம்பர் கொடுத்தேன்னா நான் அது போன் பண்ண நீங்க போன் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது தேட்டருக்காரர்கிட்ட தியேட்டர் கொடுங்க நீங்க போனப்ப. கிடையாதுங்க. இது தியேட்டர் கிடையாது. நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. நீங்க நல்லா இருக்கீங்க, போனை வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க. அப்புறம் நான் திட்டி போடுவேன். வந்து சரி மரியாதை பேசுன்னு நினைச்சுக்கிட்டு சரி இருக்கேன். நீங்க சரிண்ணே. வேலையை சரி பாருங்க. சரி. இந்த மாதிரி நீங்க எந்த நீ ஊர்ல திரும்ப இருந்து திரும்ப பேசுறீங்க? நீங்க யாரு? அது எதுக்கு கேக்குறியா? நான் எந்த ஊர்ல வேணாலும் பேசுவேன். நீ ஆமா எதுக்கு நீங்க கேக்குறியா? போன் கேட்டாதானே அடிச்சே நீங்க. தேட்டருக்காரருக்கு சொந்தக்காரரா இல்லன்னா ஏதாவது தெரியும். நான் எனக்கு அந்த மாதிரி ஊருக்காரரா சொந்தக்காரங்களே சொந்தக்காரரா? கிடையாதுங்க. எனக்கு சொந்தக்காரனே கிடையாது. நீ எதுக்கு தேட்டரை பத்தி இழுக்க? தேட்டர் சொந்தக்காரன் நீ அவனுகிட்ட போய் கேளு. நான் தேட்டருக்கு நடக்கலாம், நான் எதுவும் இல்ல. நான் தேட்டருக்கே போனது கிடையாதுடா. ஏன்டா என்கிட்ட உயிர் எடுக்கிறிய? போன வைங்கடா. சரி 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 வைங்கடா டேய். நீ சரி திரும்ப சரி. திரும்ப இந்த போன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் வந்து இந்த நம்பர் கொண்டு நீங்க கோவப்பட கூப்பிட்டு வேண்டிய அவசியம் இல்லண்ணே. செக் பண்ணி அது நீ எங்க படம் இருக்குன்னு உன்னை தேட்டர் தேடி டிக்கெட் வந்து மட்டும் வாங்கி உனக்கு. கொடுத்துருங்க எப்படியாச்சும். ஏய் படம் டிக்கெட் நீ போய் கேட்ற. எனக்கு யாருன்னே தெரியாதுடா. யாரா நீ முதல்ல? என்ன டிக்கெட் எடுக்க நான் தான் மாட்டேன்னு தெரியல. சொல்றேன்லண்ணே, இல்ல 3 இதுக்கா தடவை உனக்கு ஃப்ரீ சொல்லிட்டேனே கால்? புதுக்கோட்டையில இருந்து வரேன்னு. ஐயோ புதுக்கோட்டைன்னு கடவுள். ஆமி பஸ் நீ புடிச்சு கூட யாருன்னு வரேனே கோயம்புத்தூருக்கு. நீ நீ எங்க வேணாலும் போயா. திருச்சி பஸ் புடிச்சு வந்தேன்னா வந்துடலாம், வந்து சேர்ந்துடலாம் ஐயோ கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூரும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நீ வந்து யாருகிட்ட நம்பர் வாங்கினியா அவர்கிட்ட திரும்ப கேட்டு நீ வாங்கிக்க, பேசிக்கப்பா. யாருப்பா நீ முதல்ல? யாருயா அதான் நீ? அதான் இது யாரு அவனுக்கு இது பேர் சொன்னா 4வது தடவை முதல்ல? சொல்றேனே, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன், ரஞ்சித் அண்ணே ரசிகர்னு. ஐயோ நீ ரசிகன்னா அவனுகிட்ட போய் பேசு, அவன்கிட்ட போய் கேளு. நான் எவனுக்கு ரசிகன் கிடையாது. யாரையா நீ முதல்ல? அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுயா. ஏன் உயிர் இருக்கிய? போன வைங்களா. இல்லண்ணே, படம் பார்த்தே ஆகணும். நான் ஊரு முழுக்க தேடி தேடி பார்த்து ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து இவ்வளவு நாள் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க யாரு எங்க நீங்க வந்து யார் நம்பர் கொடுத்தா அவர் பேர் என்ன அதை சொல்லுங்க. திரும்ப திரும்ப நீங்க வந்து டிக்கெட் போடுங்க, படம் பார்க்கணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ படம் பார்க்கணும்னா நீ போய் டிக்கெட் எடு, நீ படம் பாரு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எதுவும் நான் உங்கள்ட்ட தெரியாது. அந்த மாதிரிலாம் எந்த டிக்கெட் படமும் எடுக்க வச்சுட்டு சொல்லல. எனக்கு தெரியாது. டிக்கெட் எடுத்து வச்சிருங்க. நான் பணம்னா நான் கொடுத்துடுறேன், அது பிரச்சனை ஐயோ இல்ல. டேய் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுடா. உழப்புறப்புறம் நான் நான் உனக்கு ஜிபே எதுக்கா டிக்கெட் பண்ணிடுறேனே எடுத்து இந்த நீ நம்பருக்கு கூட. எனக்கு டிக்கெட் வேணும்னே. டிக்கெட்டை மட்டும் கொடுங்கண்ணே. எப்பா நீ தியேட்டர்ல போய் படத்தை நூதன பாத்துறேன். கொள்ளையா? நூதன கொள்ளையா? அப்படின்னு கொள்ளை இல்லைன்னு கொள்ளை பேசினா அடிக்கிறியா? அப்புறம் பாத்துங்க, மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. மரியாதை இல்லாம என்ன உனக்கு மரியாதை? நீ போன் அடிச்சு இப்ப என்ன நான் ஜிபே பேசாதீங்க, நான் படம் தான் எதுக்கு கேட்டுக்கிட்டு ஜிபே இருக்கேன். நம்பர் கேக்குற நீ? ஜிபே நம்பர் இந்த நம்பர் பண்ணி விட்டாலே அது ஆகிராதாக்கும். அது அவருதான். நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. யாரு நீ முதல்ல? நான் இது படம் கிடையாது. நீ பாக்கணும், மயிறு. அதான் வேலையே. அது நீ படம் நீ பாக்குறதுக்காக தானே நான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்றத கேளு. நீ வந்து இந்த தேட்டரு இந்த மயிறு மட்டை எல்லாம் சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து சாதாரண ம். மனுஷன். நீ வந்து எவன்ட்டு போ- போ- நம்பர்? நீ யாருன்னு எனக்கு தெரியல. பேசு. நீ யாரு உனக்கு நம்பர் கொடுத்தாங்களா? அவன் பேரை சொல்லு முதல்ல. அவன் யார் நம்பர் கொடுத்தான்? அவன் பேரை சொல்லு. நான் நம்பர் எல்லாம் நான் சொல்ல முடியாது. எனக்கு தியேட்டருக்கு டிக்கெட்டை மட்டும் போட்டு அட கொடுத்துருங்க. தேட்டரு நீ ஐயோ அவன தேட்டருக்கே போனதில்ல. தேட்டர் வாசல் கூட நீங்க போனது இல்லடா. நீங்க பொய் ஏன்டா சொல்றீங்கண்ணே. உயிர் நீங்க எடுக்கிறிய? பொய் சொல்றீங்க. படம் டிக்கெட்டு கேட்டாலே இந்த மாதிரி பொய் சொல்றீங்க. ஊர்ல ராயன் படம் போட்டிருந்தீங்க, அதுக்கான டிக்கெட். அந்தகன் படம் போட்டிருந்தீங்க, அதுக்கான டிக்கெட் கொடுத்தீங்க. ஐயோ இதே அப்படின்னா இது நான் எங்க அண்ணன் டேய் படத்துக்கு டேய் மட்டும் இப்படி பண்றீங்க. ஓரம் டேய் வஞ்சனம் பண்றீங்களானே. டேய் நுப்பாட்றா டேய். என்னடா 12 மணி இப்பெல்லாம் நேரம் மரியாதை எல்லாம் யாரா பேசாதீங்க. நீ? டிக்கெட்டு கொடுங்கண்ணே. இருக்கு இருக்கேன். டேய் நல்லா இருப்படா. போன வைடா. யாரா நீ? என் போனை ஆஹ் கட் பண்ணிருந்தா. சரி, நீ டிக்கெட் திரும்ப எடுத்துட்டு திரும்ப போன போன் அடிச்சுனா. போடுங்க. டிக்கெட் எடுத்துட்டு போன் போடுங்க எனக்கு. டேய் டேய் நீ யாருடா தம்பி? எங்க தம்பி நீ பேசுற? நான் சொல்றேன்ல எங்க அண்ணே, தம்பி நான் பேசுற நீ? 5வது தடவை பேசினேனே. புதுக்கோட்டையில புதுக்கோட்டையில இருந்து எங்கயா பேசிட்டு. இருந்து பேசுற? புதுக்கோட்டையில யாருயா நீ? எங்க புதுக்கோட்டை இருக்கியா பேசுற? எல்லாம் சுடுகாட்டுல இருந்து பேசுறேனே. எது சுடுகாட்டுல இருந்து பேசுறியா? ஆமாண்ணே, சுடுகாட்டுல என்ன நான் பிரச்சனை வந்து பண்ணணும்ன்றதுக்காண்டியே போன் அடிச்சுட்டு இருக்கியா? இல்லண்ணே. அது சுடுகாட்டுல என்ன நான் வந்து 2 3 போனை தான் போச்சு. அப்படியே காசு பாத்துக்கிட்டு இருந்தேனே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டேய் மாச்சோரி அங்கதான் வேலை பார்த்தேனே. நீ ரொம்ப இப்ப ராங்கா பேசிட்டு சுடுகாட்டுல இருக்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் ஏய் ஏன் நுப்பாட்ற? போன விடாமல யாரா நீ முதல்ல? இல்லண்ணே, டேய் இங்க வா. படம் நான் மட்டும் வந்து உனக்கும் டிக்கெட் சொல்றேன், போட்டு அவனுக்கும் தந்துருங்க. சொல்றேன். ஒன்னனுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். எவன் சொல்லுங்க. போன் நம்பர் கொடுத்தானா ஒழுங்கா அவனுக்கிட்ட மூடிக்கிட்டு 2 பேருமா இருங்க. திரும்ப திரும்ப அவன் போன் அடிக்க சொன்னா, இவன் போன் அடிக்க சொன்னா,
அந்த தேட்டர் இந்த தேட்டர் படம் டிக்கெட் எடு ஜிபே பண்ண அந்த மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு அதான் இருக்காத. அது நான் என்ன சொல்றேன்னா திரும்ப பரவாயில்ல, இந்த மாதிரி போன் கோவப்படாம வந்துச்சுன்னு வச்சுக்க, இப்ப கோவப்படாம என்னால டிக்கெட் போட்டு பொறுமையா விடுங்க. பேச முடியாது. திரும்ப நீ போன் அடிச்சனா உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன். திரும்ப திரும்ப நீ வந்து இந்த மாதிரி போன் அடிச்சுக்கிட்டு இருந்தானா உன்னை கொண்டே அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன். இந்த நம்பரோட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ்ல வேண்டிய கம்ப்ளைண்ட் தேவைன்னா இல்ல, பண்ணி. டிக்கெட் மட்டும் போட சொல்லுங்க. யாரா டேய் இருந்தாலும் டிக்கெட் போட தெரியா சொல்லுங்க. டேய் டிக்கெட் போட்டு நான் படத்தை போய் பாக்குறேன். டேய் என்ன நாகரிகமா பேச விடுங்கடா, நல்லா திட்டி போடுவேன்டா. யாரா நீங்களாம், அண்ணே எங்கேந்திரா வந்து சிரிச்சிட்டீங்களா? சேர்றீங்க? பரவாயில்ல, டிக்கெட் போட்டு விடுங்கண்ணே. சரி சிரிச்சா டிக்கெட் வேணும். ஐயோ ஆளுங்க வேற இருக்காங்கடா, நான் உன்னை அசிங்கமா கூட பேச முடியாத மாதிரி சூழ்நிலையில இருக்கேன். ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போனை வச்சிருயா. நீ போனை வச்சுட்டு யாரு உனக்கு நம்பர் கொடுத்தா நான் பாத்துக்க. நான் போனை வைக்கிறேன். திரும்ப திரும்ப என்கிட்ட போனை திரும்ப மறுபடியும் உன் நம்பர் இந்த போன் நீ திரும்ப நீயோ இல்ல எவனாவது இந்த போன் நம்பர்ல இருந்து திரும்ப நீங்க அடிச்சு ஏதாவது கேட்டீங்கன்னா அப்ப நடக்கிறதே வேற. மரியாதையா போனை வச்சுட்டு வேலை முயற பாருங்கடா.